கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. ரிஷப ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தேனால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை, ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி. அங்கே அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. 10/5/2024 இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்றைக்கி அக்ஷய திருத்தியை. எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுன்னு இருக்கவா. பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இந்த 3 விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். அக்ஷய திருத்தியையில் பார்த்தோன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம். இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரலாம் எப்படி இருக்கு? மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார். நல்ல விசேஷம். 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 12ஆம் இடத்துல குரு பகவான், சுப செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிப்புக்குன்னு செலவுகள் அமைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் தந்தைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும், 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும், ராசிநாதன் 11ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலையாக இந்த வாரம் அமைய போகிறது. புதிய வரவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது உங்கள் மறைந்திருந்த பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரேஸு, லாட்ரி, இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 10ஆம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 6/5/2024 12/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 6ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணி வரலும் 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்க 3 கிரகங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது சனி, ராகு மற்றும் சந்திரன் இந்த 3 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த ரசாயனம் அந்த மாதிரியான விஷயங்கள், கெமிக்கல், பூமி சம்பந்தப்பட்டது, அதை தவிர இந்த நிலம், லேண்டு, அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த மாதிரியான சிவில் இன்ஜினியரிங் ஒர்க், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம்னு சொல்லக்கூடிய 2G 3G 4G 5G இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை மாற்றம், வேலையில் ஏற்றம் ரெண்டுமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ல் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு விசா ப்ராசஸிங் அதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அதை தவிர வந்து பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப், பர்மனன்ட் ரெசிடென்ஸ் பார்த்துருந்தேன்னா அதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றார். சந்திர பகவான் 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஏது நினைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல 8ஆம் தேதி மாலை, அதாவது 8ஆம் தேதி வந்து மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். 12ஆம் இடத்துல வரும்போது குரு சந்திர யோகம் என்பது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம் வலுத்து போகிறது. 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அது வந்து உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் 11ஆம் தேதி அதிகாலை 1 மணியிலிருந்து 13ஆம் தேதி காத்தால 8:30 மணி வரலும் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாட்டிலும் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது. இந்த இதில் பார்த்தாலேனா மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்க ஆர்ட் டைரக்டர் சவால்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது கேமரா முன்னாடி வராமல் கேமராவுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய கேமராமேன், அதை தவிர வந்து ஒருங்கிணைப்பாளர், அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த செட்டி புண்ணியம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.